மூஞ்சி முறையெல்லாம் பேந்துரும். பெரிய சண்டை அறிவரு பொம்பளை கிட்ட போய் கைவரிசையை காட்டுறாரு. சரிதாண்டி, எவனாவது ஆம்பளை இருந்தா வர சொல்லு. ஆம்பளையா? இந்த வீட்டுல நான் ஒருத்தன் தான் ஆம்பளை. என்ன பத்தி என்ன பேச்சு? நேத்து வந்து குதிரை வண்டிக்கார பையன், உனக்கு என்னடா இதெல்லாம்? அம்மா, சின்னம்மா, என்னம்மா? பாத்தியாப்பா, இந்த ஆள் எப்ப பார்த்தாலும் என்கிட்ட மோச்சிக்கிட்டே இருக்காரு. முறைக்கிற மூஞ்சிய முதல்ல திருப்பி வச்சிடணும். ஆமாமா, என்கிட்ட இனிமே வம்புக்கு வராதேன்னு சொல்லி நீ கொஞ்சம் மிரட்டி வைக்கிறியா அந்த ஆளை? மிரட்டுறேன். என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீ ஒரு முரடன்னு மட்டும் அம்மா கிட்ட சொல்லிருக்காங்க. அவ்வளவுதான் சொன்னாங்களா? சரி, உள்ள என்ன நடக்குதுன்னு நீங்க இங்கிருந்தே பாருங்க. இங்கிருந்தே பாருங்க. அடாய், பொம்பளை புள்ள விட்ட சண்டைக்கு போறியா? எங்கிட்ட வாடா, எங்கிட்ட வாடா. சின்னவரே, அந்த பொண்ணுக்கு நீ வக்காலத்து வாங்க. நானு காரியமா தான் வந்திருக்கேன். என்னடா காரியம்? ஆமா, அந்த பர்வதம்மாவுக்கு உங்களை பிடிக்கலையே. ஏன்னா நான் ஒரு ஜென்டில்மேன், அதனால. இங்க பாரியா, எனக்கு எதிரி இவனுக்கும் இவருக்கும் எதிரியா? அதனால தான் சின்னையா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. பிடிச்சிருக்குது. பர்வதம்மா உனக்கு எதிரியா? ஏன்? அத மாத்திரம் நான் சொல்லுவேனா? நானும் ஒரு ஜென்டில்மேன் ஆச்சே. இப்ப நான் வந்த விஷயமே, இந்த நிர்மலா பொண்ணு மேல உங்களுக்கு ஒரு கண் இருக்கு, உண்டா இல்லையா? இதான வேலைங்கிறது இருக்கு. இருந்தாலும் அந்த பொண்ணு கொஞ்சம் கூட வளைய மாட்டேங்குது. நான் வளைய வைக்கிறேன். எப்படி? அப்படின்னு சக்கரப்பே உண்டு. ஐயோ ஐயோ, ஐயோ சிகப்பிங்கு. இனிமே தகராறு பண்ணுவியா? பண்ணுவியா? மூஞ்சிட்டு வலிக்குதா? வலிக்குதா? வலிக்காம மூச்சு தெரியட்டா பாரு. மறுபடியும் வந்து வந்தீங்க. கண்ணு மண்ணு தெரியாம வச்சிருக்கிறேன். மூக்குலையும் வாயில் ரத்தம் ஒழுகுது. பாரு, இனிமே அந்த பையன் உன்னோட வம்புக்கு வரவே மாட்டான். நான் தான் அப்படி சொன்னேன். நீ ஏன் இப்படி அடிச்சுட்ட? கம்முனு. இந்த மாதிரி பையனுக்கெல்லாம் இப்படித்தான் புத்தி சொல்லி கொடுக்கணும். பொம்பளை சங்காட்டத்துக்கு வருவியாடா? வேணாப்பா, வேணாம். அழுத்தி பிடிக்காத, கைய வலிக்குது. ஏய் நிர்மலா, ஆள வச்சு அடிக்கிறேன். நீ இரு இரு, உன்ன போலீஸ்ல சொல்லி. அப்பா வலிக்குதே. ரொம்ப வலிக்குதா? ரத்தம் கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. வலிக்கலான்னு கேக்குறியே? அப்பா என்ன மன்னிச்சிருங்க. இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா அந்த முரட கிட்ட சொல்லியே இருக்க மாட்டேன். நோஞ்சா மாதிரி இருக்கா. முரட்டு அடி அடிச்சுட்டான். எலும்புக்கு எலும்பு எண்ணி எண்ணி அடிச்சுட்டான். அப்பப்பா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? எவ்வளவு பெரிய கொடுமைக்காரி ஆயிட்டேன். என்ன மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க சங்கர். அடிக்க சொல்லிட்டு மன்னிப்பா. அப்பா அப்பா, சும்மா பாத்துக்கிட்டு இருக்கே. ரத்தத்தெல்லாம் தொட தொட. ஐயோ, எங்க இதை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. எதை? என்ன நீ கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறியா? ஐயோ அப்பா அப்பா, இனிமே சத்தியமா உங்க வம்புக்கே வர மாட்டேன். எதையுமே உங்க பத்தி பேச மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. நிம்மி, உனக்கு கூட மென்மையான இதயம் இருக்குன்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். பெண்ணுள்ளத்தை புரிஞ்சுக்க முடியாத மொரடனத்தை உங்களை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் கூட உன்னை பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நாம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கவே இல்லை. இப்பதான் புரிஞ்சுக்கிட்டோம். என்ன விடுங்க, அம்மா பாக்க போறேன். ஆமா ஆமா, நம்ம அம்மாக்கு முன்னாடி சண்டைக்காரங்களாவே இருப்போம். சரி. ஏன்னா நாம ராசி ஆயிட்டோம் தெரிஞ்சா அப்புறம் நம்மள பழக்க விட மாட்டாங்க. ஆமா ஆமா, அவங்க முன்னாடி சண்டை போடுற மாதிரியே நடிக்கணும். ஏன் நிம்மி? இது வரைக்கும் நடந்தது சரி. இனிமே குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. இனிமே சத்தியமா குடிக்க மாட்டேன். இனிமே என்ன, இது வரைக்கும் கூட நான் குடிச்சது கிடையாது. அப்படின்னா உங்க அம்மா இருக்கும் வந்து நான் ஜென்டில்மேன். பர்வதம்மா, ஐயோ பாவம். ஏண்டா எனக்கு ஐயோ பாவம்? ஒரு ஆடு கட்சி மாறியாச்சு. ஐயோ, யாருடா? பீகாரில்
ஒரு எம்எல்ஏ கட்சி மாறியாச்சு. ஐயோ, நான் சொல்லல, பேப்பர்ல போட்டிருக்கேன். பாத்தியா, சீடை, கள்ளருண்டை, முறுக்கு, மிச்சரு, ஒரிஜினல் மிட்டாய் கடை அல்வா எல்லாம் வாங்கி வந்திருக்கிறான். ஐயோ, என்னத்துக்கு இதெல்லாம்? இந்தாடா, எனக்கு தெரியாதாங்காட்டிய 4 மாசம் முழுகாம இருக்கிற. எனக்கு தெரிஞ்சு போச்சா? எனக்கு தெரியாதா? இந்த நேரத்துலதான் கடை நீ திங்க சொன்னா சாப்பிட்டுக்க கண்ணு. டேய், நீ இந்த வாஜாரம்மா வேலைக்கெல்லாம் லீவ் போட்டு உடம்பு என்னத்துக்கு ஆகும்? உள்ளத்தாச்சியா இருக்கிற, பத்தாக்குறைக்கு குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரம் வேற. இப்ப லீவ் போட வேண்டாம், அப்புறம் பாத்துக்கலாம். சும்மா இருந்தா எப்படி? எல்லாத்தையும் தின்னு கண்ணு. அதுக்காக இப்படி வாங்கிட்டு வரணுமா? ஆழ வேண்டாம். 1 பிறக்க போதோ 2 பிறக்க போதோ சாப்பிடா கண்ணு. முழுகாம இருக்கிறது நானு. ஏய், முதலாளி அம்மா ஏறாங்கடா, மரியாதையா போகணும். 1 பார்க்க போகட்டா கண்ணா. பஞ்ச கல்யாணி குதிரை மாதிரி பார்க்கணும். ஐயா, முன்னு போமா முதலாளி அம்மா. உங்க வீட்டு சம்பந்தம் கிடைக்க நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஏங்க, பொண்ணை பார்க்க பையன் வரல? வண்டியில இடம் இல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பையனுக்கு பரீட்சை நேரம், எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருப்பான். நீங்க பொண்ணை பார்த்துட்டு வந்தா போதும்னு சொல்லிட்டான். நாங்க உட்காருன்னா உட்காருவான். இல்லையா மாப்பிள்ள? ஆமாமா, நாங்க நில்லுன்னா நிப்பான், நாங்க ஓடுனா ஓடிடுவான். அத பத்தி பரவாயில்லைங்க. ஐயா, மலமலன்னு பேசிக்கிட்டு மலமலன்னு பொண்ணை கூப்பிடுங்க. இது யாரு? நான் யாரா? நான் தான் இவங்களுக்கு வண்டிக்காரன். ஆமா, குதிரை வண்டிக்காரன். சட்டு புட்டுன்னு எங்க ஐயா கட்டிக்கு போற பொண்ணை வர சொல்லுங்க. கூப்பிடுறீங்க. ராஜி, மாப்பிளை வரலங்கிறது பொண்ணுக்கு தெரியாது. இங்க வந்திருக்கிறது பர்வதம்மா மாப்பிளை. மாப்பிளை வந்திருக்கிற மாப்பிளைய வச்சு பேஷ் பேஷ். வாங்க மாப்பிளை ஐயா காலைல விழுந்து நமஸ்காரம் பண்ண. ஐயோ, எனக்கு எதுக்கு? இருக்குங்க, சொல்லுங்க. ஆசீர்வாதம் பண்ண சொல்லி மாப்பிளை கிட்ட. அதனால என்ன மாப்பிள்ள, நமஸ்காரம் பண்ணட்டுமே. பண்ணுமா? நல்லா இருக்கு. பொண்ணு லட்சணமா இருக்கா. அப்படின்னா உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாப்பிளைக்கு பிடிச்சிருக்கான்னு கேளுங்க. என்ன மாப்பிள்ள? ஓஎஸ், எனக்கு பிடிச்சிருக்கு. அது போதுமே, கல்யாணத்தை எப்போ வச்சுக்குவோம்? இத பாருங்கம்மா, எனக்கு எந்த விஷயமும் வெட்டு 1 துண்டு 2 ஆக்கணும். மத்த விஷயத்தெல்லாம் பேசி முடிச்சிடுவோம். வாங்க, நீங்க இங்கே இருங்க மாப்பிள்ள. கல்யாணம் பொண்ணு என்ன நீ பாட்டு கம்முன்னு வந்துட்ட? எப்படி எங்க ஐயா மாப்பிள்ள பிடிச்சிருக்கா? ஐயோ ஐயா, இவரும் பிடிச்சிருக்குதாயா? ஏன் அப்படி சொல்ற? பிடிச்சாகணுமே, இல்லன்னா நான் வந்ததுக்கு அர்த்தமே இல்லையா? உனக்கு அவரை பிடிச்சு போச்சு, எதுக்கா மாப்பிள்ள தனியா இருக்கும் போதே கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு கேட்டுரு. இரு வெக்கப்பட்டுக்கிட்டு இந்த காலத்து பொண்ணா இருந்துகிட்டு உலாத்தும் போது போய் கேளு. வழக்கம் போல 2 நாள் கழிச்சு காகிதம் போறேன்னு சொல்லுவாங்க. ஒத்துக்காத, சும்மா தைரியமா போய் கேளு. கேக்குற? சரி, கேக்குறேன். நான் பாக்குறேன். உங்க கூட 2 வார்த்தை பேசணும். என்ன? ஏன் கூடவா? ஏன்? உங்க கூட பேசலன்னா வேற யார் கூட பேசுறதா? இத பாருங்க, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னது? என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படியா? இத சொல்றதுக்கு நானே வெட்கப்படணும். இப்படிதான் பெண் பார்க்க வந்துட்டு 2 நாள்ல லெட்டர் போடுறேன்னு சொல்லிட்டு போனவங்க ரொம்ப பேரு. பாவம், அவங்க போன இடத்துல போஸ்ட் ஆபீஸ் இல்லையோ என்னமோ. இல்லைங்க, நான் சொல்ல வந்தது. பரவாயில்ல, நீங்க நேர்ல சொல்ல வேண்டாம். கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் இருக்கு இல்லைன்னு 2ல 1 இந்த லெட்டர்ல எழுதி போஸ்ட போடுங்க. அது போதும். பேஷ் பேஷ். சபலம் யாரை விட்டது? என்ன பதில் போடுவீங்களா? சரி, போடுறேன். என்ன ஒரு இக்கட்டான நிலைமையில கொண்டு வந்து விட்டுட்டீங்க. 2 நாள்ல பதில் போடுறேன்.
அவங்க யாராவது வந்துட போறாங்க. தயவு செய்து நீங்க போயிடுங்க. தேசைய திருப்பிட்டேன், கதைய மாத்திட்டேன் கணேஷ். வந்துகிட்டே இருக்கிறமே, நாங்க வர ஊரு பூரா தெரியணுமா? டமார் அடிக்காத. வாங்க வாங்க, அது டமா. வாங்க வாங்க வாங்க. ஐயா சௌக்கியமா? அம்மாடி சௌக்கியமா இருக்கியா? எங்களை உங்களுக்கு தெரியுமா? என்ன இப்படி சொல்றீங்க? போன வாட்டி சீசனுக்கு நம்ம ஹோட்டல்ல தங்கி இருக்கிறப்ப பாப்பா ஐஸ் போட் கேட்டிருக்கு, இந்த பையன் இல்லைன்னு சொல்லிட்டான். அதுக்கு நான் எவ்வளவு கோபமா பேசிச்சு. இந்த பாருங்க, பாப்பா விட்டுட்டு போன ரிப்பன் கூட வச்சிருக்கேன். அப்ப ஏன் நினைச்சேன், ஜோடி பொருத்தம் படம் ஜோர். இதுக்கு முன்ன நாங்க குத்தாலத்துக்கு வந்ததே கிடையாதுயா. இல்ல இல்ல நீங்க வரல. எங்க முதலாளி பேச்ச எப்பவுமே இப்படித்தான் ஆரம்பிப்பாங்க. இத்தோட விடுவியடா. எத்தனையோ சரி வருது. கல்யாணம் ஆனது பாதி, ஆவாதது பாதி. மிஸ்டர், ரூம் இருக்கா இல்லையா சொல்லுங்க. கொடுத்து வச்ச புண்ணியவதிமா நீ. ஒரே ஒரு ரூம் இருக்கு பார்த்தோம். இந்தாங்க 100 ரூபாய் அட்வான்ஸ். சாவி எடுங்க. ஐயா ஐயா, ஐயாவுக்கு ரூமை காட்டு. ஏன் மிஸ்டர், இங்க வேற ரூம்ல மதுரையை சேர்ந்தவங்க யாராவது இருக்காங்களா? சாரு பேர் என்னவோ? கணேஷ். கணேஷ். கணேஷ் தம்பதிகள்னு போர்டுல எழுதி போட்டுட்டா? அப்ப பிரதர் அண்ட் சிஸ்டர்னு எழுதட்டா? ஓய், தயவு செய்து போர்ட்ல எதுவுமே எழுத வேண்டாம் ஐயா. நீங்க சொன்னா சரி. இதுதான் 1ஆம் நம்பர் ரூம். மதுரைக்காரங்க இருக்காங்களா? போர்ட்ல பேர் போடாதீங்க. அப்பாடா, ஒரு வாரத்துக்கு நிம்மதியா இருக்கலாம். இந்த ஹோட்டல்லையாவது இடம் கிடைக்குதான்னு பாப்போம். வா. வாங்க வாங்க. சுஷோ, யாரும் வராப்பட்டு இருக்க? ஹோட்டல்ல இருந்தா யாராரும் வருவாங்க போவாங்க. இதுக்கெல்லாம் போய் பயந்துகிட்டு. அதானே. இந்தாயா 5 ரூபா வச்சுக்க. 5 ரூபா எது குடுக்குறியா? ஆமாயா, எல்லா ஹோட்டலையும் ஏறி இறங்கினேன். அவ்வளவு பேர் ரூம் இல்ல, போங்க போங்கன்னா சொன்னாங்க. நீ ஒருத்தன் தாப்பா வாங்க வாங்கன்னு சொன்ன. வாங்க 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 வாங்க. எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிடுறது எங்க மாமூல் தான். ஆனா இன்னைக்கு ரூம் இல்ல, போங்க. சார் மன்னிச்சிருங்க சார், நீங்களும் இடம் இல்லைன்னு சொல்லிட்டா நாங்க எங்க சார் போவோம்? தேனருவிக்கு போய் தங்கிக்கங்களேன், சௌரியமா இருக்கும். எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணுங்க சார். ஒரே ஒரு ரூம். சார் ஃபேமிலியோட வந்திருக்கேன் சார். ஃபேமிலியா? ஆமா சார். இடம் இல்லாட்டி என்ன பண்ண சொல்றீங்க? 1000 ரூபாய் அட்வான்ஸ். ஒரே ஒரு ரூம் 1000 ரூபாய், 1000 rupees. 10,000 ரூபா கொடுங்களேன். பத்தாது. ரூம்ல இடம் இல்லனா அம்படுதான். ஏன் சார் 1ஆம் நம்பர் ரூம்ல யாருமே இல்லையே? 1ஆம் நம்பர் ரூமா? அதுக்கு ஆளு எப்பவா வரல 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 ஆளு வரல. நீங்க அப்படி கொஞ்சம் உக்காருங்க, எப்படி அட்ஜஸ்ட் பண்றதுன்னு பார்த்து பண்றோம். ரொம்ப தேங்க்ஸ். போங்க போங்க. முட்டாள் முட்டாள். 10 ரூபா கட்டையை கொண்டாந்து அனாவசியமா விட்டுறான். அவங்கிட்ட போய் விவகாரம் பண்றியாடா? ரூம் இல்லையா முதலாளி? ரூம் இல்லன்னா தான்டா சமாளிக்கணும். எப்படி? நம்ம 1ஆம் நம்பர் ரூம் இருக்கே, அதுக்குத்தான் ஆளு வந்தாச்சே முதலாளி. யாராவே வந்தது ஒரு ஜதை தானே. நம்ம ரூமுக்கு தான் 2 பக்கமும் கதவு இல்ல. என்ன சொல்றீங்க முதலாளி? அதே ஒரே ரூம்ல 2 ஜதையும் மாத்தி மாத்தி தங்க வச்சு சமாளிக்கணும்டா. எப்படி? ராத்திரி வரைக்கும் தானே. ராத்திரிக்கு? ராத்திரிக்கு மாடியில இருக்க ஒருத்தன் காலி பண்ணிட்டு போறான். 2 ஜதையில ஒரு ஜதைய மேல விட்டா போச்சு. இப்ப நீ என்ன செய்யற முதலாளி? முதல்ல சமாளி. ஐயா ஏதாச்சும் வேணுங்களா? இந்தாப்பா, உனக்கு மொத்தமா ஏதாவது கொடுத்துறோம். அடிக்கடி இங்க வந்து தொல்லை கொடுக்காத. என்ன சாப்பாடு சாப்பிடுறியே? நீ போய் சர்வரை வர சொல்லு, நாங்க சாப்பாட்டு இங்கே வரவழைச்சு சாப்பிட்டுறோம். ஐயா ஐயா சமாளி. சரி முதலாளி. டைனிங் ஹாலுக்கு போ வரியடா? டைனிங் ஹாலா? எதுக்காப்பா? புளிக்கு பதிலா புண்ணாக்கு போட்ட குழம்பு சாப்பிடுவியடா? உன்னக்கா நேத்து வச்ச குழம்ப இன்னைக்கு சூடு பண்ணி கொடுத்தா திம்பியடா? திங்க மாட்டேன். பிறகு என்ன இங்க வரதெல்லாம் இது ஜோடியா உட்காந்து 2 பேரும் வாய்க்கு ருசியா ஜூடா சாப்பிடுவியடா? நம்ம பையன் அனுப்பியிருக்க என்ன நிலையில இருக்குதோ, ஆனா பையன் நம்ம தயாரிப்பை சமாளிச்சிடுவான். டைனிங் ஹாலுக்கு போவோம். ஆமாங்க, அவன் சொல்றதை கேட்டா பயமா இருக்கு. அங்கேயே போய் சாப்பிடுவோம். டைனிங் ஹால். டேய் பையா, ரெடியா? உட்காருங்க உட்காருங்க. நடுங்குது, தொண்டைய கூட்டுறான் போல் இருக்கு. கொஞ்சம் பொறுங்க பொறுங்க.
இவங்க வந்தாச்சு. வாமா, வா 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 வா. இந்த மாதிரி ஒரு பையன் ஹோட்டல் கட்டினது இல்ல. ஆமா. அப்படி வைங்க, அப்படி வைங்க. அப்படியே வச்சுட்டு நம்ம ரூம் எல்லாம் சுத்தி பாருங்களேன். எப்படி 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 இருக்குன்னு பாருங்க. ஏன் சார் அது? அதே டிராயிங் ரூம், நிறைய புக்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். ஒண்ணு இல்ல, தண்ணி கூடா இப்ப குடிச்சா அது பாருங்க. கண்ணாடிய பாருங்க. என்ன இது ஜன்னல் காசு நல்லா வருமா? கிழி ஜன்னல் திறந்து விட்டா அப்படியே ஜபகானெல்லாம் தூக்கிட்டு போயிடுவேன். ஆமா சார், அப்ப நான் வந்த வேலை முடிஞ்சிட்டு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்துட்டீங்களா? பையா எப்படி சமாளிச்சேன் பாத்தியா? பிரமாதமா சமாளிச்சு. சாப்பிட போனவங்க திரும்பி வந்தா என்ன பண்ண போறீங்க? அதானே. பையா நீ ஒண்ணு செய். இந்த பீடா தட்டை எடுத்துட்டு போய் அந்த ஜதையை கொஞ்சம் லேட் பண்ணு. நீங்க நான் இந்த ஜதையை பிடிச்சி வெளியே தள்ளுறேன். மன்னிக்கணும் 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 மன்னிக்கணும். சின்னஞ்சிருச்சுங்க, அப்படிதான் இருக்கும். நான் தான் மாட என் நேரம் தெரியாம வந்துட்டேன். ஏன் தம்பி, குத்தாலம் வந்து எவ்வளவு பார்க்க வேண்டிய இடம் இருக்கு. படுக்கறையிலேயே உட்காந்துருந்தா எப்படி? அந்த தேன் அருவி, அந்த புலி அருவி, அந்த அஞ்சு அருவி. முதலாளி மோர் சாப்பிட்டாச்சு. எவன் மோர் சாப்பிட்டா எனக்கு என்ன பேசப்பட? முதலாளி அவங்க மோர் சாப்பிட்டாச்சு. அவங்க சாப்பிட்டாச்சா? இன்னொரு டம்ளர் மோரை ஊற்றி அங்கேயே உட்கார வைடா. எந்திரிச்சிட்டாக. எந்திரிச்சாச்சா கூடாதா? கைய கழுவிட்டாக. கடவுளே என்ன காப்பாத்துறாப்பா. தம்பி எந்திரிச்சு போய் பார்த்துட்டு வாங்களேன். சார், எனக்கு இன்னைக்கு கலப்பா இருக்கு. நாளைக்கு போய் அதெல்லாம் பாத்துக்கலாம். அப்படி சொல்லாதீங்க. அருவியில குளிச்சாவே அசதி பூரா போயிடும். சும்மா எந்திரிங்க. விட மாட்டீங்க போல் இருக்க. அடல்ல, நல்ல நேரம், பாட வேண்டிய வயசு, பாட வேண்டிய காலம். இப்ப பாடாம எப்ப பாட போறீங்க? முதலாளி முதலாளி முதலாளி. ஆமா. எங்க வாங்க? இப்பதான் ஊர் போனா எப்படி? போய் பாட. ரெண்டு பேரும் ஜோடியா உட்கார்ந்து சாப்பிட்டாலே தனி குசிதான். முதலாளி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாண்டா. பாட்டு நல்லா இருக்குதா? குத்தால உங்களுக்குன்னு காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க போங்க. ரூம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க வாங்க வாங்க. நல்லா சாப்பிட்டுக்கிறியா? சிகரெட் பிடிப்பியாடா? சிகரெட் பிடிக்கிற பழக்கமெல்லாம் எனக்கு இல்லப்பா. ஐயோ, இது அவங்க இது. என்னப்பா? பெட்ஷீட்டை மாத்துறேன். மாத்து மாத்து.